பொம்பளையா நீ காமம் பண்ணிட்டு இருக்க? நீ பாத்தியா காமம் பண்ணத? செருப்பு பிஞ்சிரும். வேணாம்டா, தப்பு பண்றடா. தைரியம் இருந்தா துப்புடா. ஒரே நிமிஷம். நீ துப்பு. நான் சொல்லல, நீ தான சொன்ன துப்பு. துப்புடி. உள்ள போற வரைக்கும் கம்பெனி உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். சார் மூஞ்சி தள்ளி அடிக்குவா. சார் நீங்க நல்லவையா. கால வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு. முடி மேல படாம வை. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 89 எபிசோட் 90 ஓட ரிவ்யூ தான். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல மொத்தமா ஒரு 8 சீசன் பார்த்திருப்போமா? ஆனா பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி ஒரு டாக்ஸிக்கான சீசன் உண்டான்னு சொல்லி கேட்டா சத்தியமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸ்டார்ட் ஃப்ரம் த கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்தே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த சீசனுடைய கண்டென்ட் தான் என்னன்னு சொல்லி பார்த்தா பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கல்ல, இதுதான் முழுக்க கண்டென்ட். அவங்க சண்டை போடுவாங்க, அப்புறம் வந்து சேருவாங்க, சண்டை போடுவாங்க, சேருவாங்க. இதுதான் கண்டென்ட்ன்ற பேர்ல காமிச்சிட்டே இருப்பன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி ரைட், ஏதோ ஒரு கன்றாவியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண காரியம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்க்குற ஆடியன்ஸையும் சரி, வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸையும் சரி, மன உளைச்சல் காலாக்கி விட்டுருச்சு. இதை மீறி இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு சத்தியமா தெரியல. இதுக்கும் கண்டிப்பா நீங்க ரெட் கார்டோ எல்லோ கார்டோ எந்த கார்டும் கொடுக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். பட் அட்லீஸ்ட் ரெண்டு பேர்ல ஒரு ஆளையாச்சும் எலிமினேட் பண்ணியாச்சு வெளியே அனுப்புங்க. அதுதான் வந்து நீங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு பண்ணக்கூடிய விஷயமா இல்ல, பார்க்குற ஆடியன்ஸ்க்காச்சும் நீங்க பண்ற ஒரு நியாயமா இருக்கும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். கடைசியில பேச வேண்டியதெல்லாம் ஏன்டா ஸ்டார்டிங்லயே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆதங்கம் வருது மக்களே, அந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்குது. எப்படி வந்து திவ்யா கத்துனாங்களோ அதே மாதிரி தான் உள்ள வந்து நமக்குமே, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சல் வர அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. சரி ரைட், கண்ட்ரோல் பண்ணிட்டு எபிசோட ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி ரிவ்யூ பண்ணிட்டு கடைசில மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங்க போட்டு இருந்தாப்ல, எல்லாரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க. அண்ட் நேத்து நடந்த டாஸ்க்கை பத்தி அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது 4th ரவுண்டுக்கு அப்புறமா 5th ரவுண்ட்ல நீங்க வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு ஒளிஞ்சிக்குவாங்க போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில சாண்ட்ரா உள்ள இறங்கி உங்களால அரோரா பிடிக்க முடியுமான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா தான் சரி ரைட், மொத்த பேரும் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சு. நீங்கெல்லாம் ஒரு பக்கம் திரும்பினது கூட போறோம். ஆனா பிக் பாஸே வந்து பிக்கல்ஸ் நீங்க ரெண்டு கதவையும் திறந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் உங்க கூட சேர்ந்து விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை பத்தி வெளியே வந்து சபரி அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் வந்து ஒரு பிளான் இருந்து பாத்து சொன்ன நீ அந்த அது கேள்விப்பட்ட அரோரா சொல்லிச்சது. அண்ட் இப்போ வரைக்கும் டிக்கெட் ஃபினாலேல மொத்தமா 6 டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? இந்த 6 டாஸ்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வினோத் மட்டும் தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்காப்ல, 22ல இருக்காரு. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா 29 to 35 இந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கவே செய்றாங்க. சோ யாருக்கு வேணாலுமே டிக்கெட் ஃபினாலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா சபரி பாத்தீங்கன்னா 35ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்காப்ல. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. கமருதீன், சாண்ட்ரா அண்ட் விக்ரம் இவங்க மூணு பேருமே 31 பாயிண்ட்ஸோட 3rd பிளேஸ்ல வந்து இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு நடக்க போற மீதி 2 டாஸ்க்கை வச்சு தான் யார் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகும். ஆக்சுவலி இல்ல அண்ட் இந்த பார்வதி கமருதீனோட பேட்சப் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ராவோட உட்காந்து வீட்டில் இருக்கிற 50 பேரும் சேர்ந்து கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க இல்லையா? இப்பதான் பேட்சப் ஆயிட்டாங்களா, அதனால கமருதீனோட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் நேற்று நடந்த டாஸ்க்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாதாமா. எல்லாரும் மேல வந்து விழுறதுலாம் ஐயோ எனக்கு அதுல ஐ டோன்ட் லைக் இட்ரா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா சபரியை பிடிக்கும் போது மட்டும் இவங்களும் போய் மேல லைட்டா விழுந்துட்டு இருந்தாங்க. அப்ப தெரியல போல இருக்கு மேடமுக்கு, அவங்க மேல வந்து அப்படியே பொத்துனாப்புல ஒட்டுறாங்களாமா. இதுல கமருதீன் வர பார்வதி கிட்ட கடைசியில விக்ரம் வந்து வினோத துரத்தா பார்த்தியா, அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே பார்வதி ஆமா சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சாமான பொட்டி எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாங்க. கமருதீன் மூஞ்சில எந்த ரியாக்ஷன் வரல. ஆமால அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா வீட்டில் இருக்கணும்ல, ஆனா இருக்க வைப்பாங்க இல்ல. உங்க ரெண்டு பேருமே இந்த ஷோ விட்டு அமுச்சு விட்டாலும் நல்லதா இருக்கும். மீதி இருக்க 2 வார்த்தையை நாங்க நிம்மதியா பார்த்துட்டு போயிடுவோன்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் உங்க 2 பேர்ல யாரையாச்சும் ஒரு ஆளை எவிக் பண்ணி வெளியே அமிச்சா கூட நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். ஆனா ரெண்டையுமே பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. பணப்பெட்டி எடுத்துட்டு போயிடலாமா? முதல்ல இந்த வாரம் இருக்கேனான்னு தெரியல. இதுல வேற பார்வதி சொல்றது கேளுங்க, எல்லா கேம்லயும் எப்படியாச்சும் எனக்கு ஒரு அக்ரஷன் வெளியே வந்துருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்னைக்கு தான் உனக்கு வருதாமா, டே 1ல இருந்து வைக்கிற எல்லா கேம்லயும் உனக்கு அக்ரஷன் மட்டும் தான் வெளியே வருது. மற்றபடி கேம்ல நீ ஸ்போர்ட்டிவா ஆடி நாங்க பார்த்ததே கிடையாது. அதுக்குமே கமெண்ட் வந்து பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பார்வதிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காப்ல. இதுல வந்து பார்வதி உனக்குமான்னு கேட்கிறாங்க. ஏன் கமருதீனுடைய அக்ரஷனை நீ பார்த்ததே கிடையாதாமா? சாண்ட்ரா கூட உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் உனக்கு தெரியலையாமா? இவ்வளவு கோபப்படுறான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட நான் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு
எனக்கு பிடிக்கலன்ற வரைக்கும் பேசுனியம்மா, அப்ப தெரியலையா? இப்ப சந்தேகமா வர கேக்குறியா? அப்படியாவது ஒரு அக்ரஷன் வெளில வந்துருதுடா எனக்கு. உனக்கு வருதா? நேத்துக்கு இதுல வர கமருதீனுக்கு இந்த கேம் மூலியமா தான் எல்லாருடைய உண்மை முகம் வந்து வெளியே வரதாமா, அதை இவர் பார்த்தாராமா. உடனே பார்வதி, என்ன டூட் இப்படி சொல்றீங்க, இப்பதான் தெரியுதா, எனக்கெல்லாம் எப்பயே தெரிஞ்சிச்சு டூட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டேய், உங்க 2 பேரும் மூஞ்சி முதல்ல பாருங்கடா, உங்க மூஞ்சி போட்டு வெளியே கிழிச்சிட்டு இருக்காங்க, இதுல இவனுங்க மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வர இன்னைக்கு பார்ப்போம், எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் குரூப்பிசம் மாதிரி ஒரு கேம் ஆடினாங்கன்னா நம்ம குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இவங்க குரூப் யாருன்னு சொல்லி கேட்டா கமருதீனா, பார்வதியா, திவ்யாவா, வினோதா, இவங்க 4 பேரும் குரூப்பா சேர்ந்து அந்த குரூப்பை அட்டாக் பண்ண போறாங்களா? நான் வினோத் திவ்யா சேர்ந்து செஞ்சிடலாம். ஆமா. கொஞ்ச நாள் அந்த பார்வதி அண்ட் சாண்ட்ரா காம்போ ஒன்னா இருந்தாங்க இல்லையா? இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது டெய்லியும் காலைல முழிச்ச உடனே வீட்டில் இருக்கிற 50 பேரையும் பத்தி புறணி பேசியே பழகிட்டாங்களா. 2 பேரும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த நோய் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனால் யாருக்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியல. அதனால தான் ஒரு பக்கம் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற 50 பேரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கு யாருக்கிட்ட புலம்புன்னு தெரியாம விக்கல்ஸை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் பார்வதி பத்தி தான் பேசுறாங்க. பார்வதி பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சாண்ட்ரா எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தா பிரச்சனை இழுத்து வராங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? பார்வதி வந்து நான் பிரச்சனை சைட் அடிக்கிறேன்ற மாதிரி சாண்ட்ரா முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் செருப்பால் அடிப்பேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அது பார்வதி வந்து நாங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே பிரச்சனை ஒரு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் வெளியே வச்சே பார்த்திருக்கேன், செம்மையா இருப்பாரு, சூப்பரா இருப்பாரு, நான் சைட் அடிச்சிருக்கேன், அவர் பாடிலாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கிச்சன் எல்லாம் அமித்தோட லாங் டிரைவ் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் இருந்துச்சு இல்லையா? அதுல கூட அவ பிரச்சனை இழுத்து வச்சு தான் பேசிட்டு இருந்தா. பிரச்சனை இருந்தா சூப்பரா இருந்திருக்கும், என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இப்படிலாம் பேசுறது கேட்டு ஒரு பக்கம் பிரச்சனைக்கே அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. அவரே வந்து விலகி தான் போயிட்டு இருந்தாப்புல. ஆனா வந்து என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு எடுத்து சொல்றீங்கல்ல, இது வந்து பார்வதி அப்ப பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தானே இருந்திருக்கும். அப்பயும் ஏன் நீங்க பார்வதியை உங்க கேங்குள்ளேயே வச்சிருந்தீங்க? அவர் செம்மையா இருப்பாரு, பாடி செம்மையா இருக்கு, அப்படி இப்படி. கரெக்ட். அப்ப ஏதோ தெரிஞ்சோ தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னே வச்சுப்போமே. இப்போ அந்த விஷயம் எல்லாமே உங்க மைண்ட்ல அப்படியே தானே இருக்குன்ற மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. கமருதீனோட சண்டை போட்டு பார்வதி வந்த உடனே அவ எக்கெடுங்கிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி டீல்ல விட்டு போக வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு பிரச்சனைக்கு என் புருஷனுக்கே ட்ரை பண்ணவ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுமே எதுக்கு சம்பந்தமே இல்லாம பார்வதி கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதியோட கார்டியன் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கீங்க? இது மேல இந்த பிரச்சனை பேசாதேன்னு சொல்றேன். யாரு பிரச்சனைக்கு பேசினது கேட்கணும் நீங்க. பார்வதி இந்த வீட்டுல எக்கச்சக்கமான கேவலமான மோசமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன் இப்ப கமருதீனோட சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டி எல்லாம் எடுத்து வச்சு கழுவி ஊத்தி இருந்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த விஷயத்துல. ஆனா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பார்வதி கூட சண்டை போட்டு வெளியே வந்தாச்சு. அவளை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் மண்டையில வச்சுக்கிட்டு பிரச்சனை எல்லாம் இழுத்து வந்து பேசுறீங்க அப்படின்னா சத்தியமா இதை என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை. செம்மையா இருப்பாரு, என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறமா பார்வதியும் கமருதீனும் சேர்ந்துக்கிட்டு வினோத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ரெடி பண்ணி வினோத் கிட்ட கேட்டுருக்காங்க. அதாவது இந்த வீட்டுல யார் வந்து ரியலா இருக்கா, யார் வந்து ஃபேக்கா இருக்கா, இத்தனை பர்சன்டேஜ் வந்து ரியல், இத்தனை பர்சன்டேஜ் ஃபேக்னா நீ யாரை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வினோத் சரி ரைட் நம்ம கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கான்றதுனால சொன்னாரா இல்ல ஃப்ரெண்டுங்கிறதுனால சொன்னாரான்னு தெரியல. கமருதீன் தான். ஏன்னா அவன் எதுவாக இருந்தாலும் ரியலா இருக்கான், துருன்னு வந்து தப்பு பண்றதாலும் பண்ணிடுறான், பார்த்து விடுறதாலும் விட்டுறான், எல்லாத்தையும் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாப்புல. எல்லாத்தையும் ரியலா பண்ணக்கூடிய அந்த மனுஷன் இந்த லவ் கண்டென்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காருல, அது உங்க கணக்கு தெரியவே இல்லையா? அந்த லவ் கண்டென்ட் வச்சு அந்த மனுஷன் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காருன்றதா தெரியலையான்றது தெரியல. பட் 100% ரியலா இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து கமருதீன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆஸ் யூசுவலா இருக்கிறது வந்து இவன் இருக்கிறான் ரியல். எனக்கு தெரிஞ்சு அண்ட் சபரி வந்து 50% ரியல் 50% ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 50% ஃபுல்லா ஃபேக் ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கிரிப்டட் தான் பண்றதெல்லாம், பட் ஆனால் நல்ல பையன் தான். அது ஒரு சில விஷயங்கள் இந்த பண்றது கோவப்படுறது இதெல்லாம் பண்றான் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்கா இருக்குது. மற்றபடி நல்ல பையன் தான், அதை வந்து குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. மற்றபடி நல்ல பையன், அதுல கேரக்டர் வைஸ் வரல, ஆனா இங்க நடிக்கிறான். அண்ட் சுபிக்ஷா வந்து 70% ரியல் 30% தான் ஃபேக்கா இருக்கா. அந்த 30%மே விக்கல்ஸ் விக்ரமுடைய பேச்சை கேட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கால, அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அடுத்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு 50-50 அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டாருன்னா இவங்க வந்து துடிக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க முடியல. விக்கல்ஸ் 50 நான் கொடுப்பேன். 50-50. ஆனா விக்கல்ஸ் விக்ரம் திடீர்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பார்ல, திடீர்னு அழுவார், திடீர்னு வந்து சிரிப்பார், திடீர்னு வந்து கோவப்படுவார், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபேக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அடுத்த திவ்யா பார்த்தா திவ்யாக்கு வந்து 70% ரியல் தான், மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து ரியலா தான் இருக்காங்க. அண்ட் 30% சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்கல்ல, இங்கிட்ட அங்கிட்டு நடக்கிறது, பிரச்சனை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அண்ட் அடுத்து அரோராக்கு வந்து ஃபர்ஸ்ட் 50 days வந்து ரியலா தான் இருந்தா, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருந்தா, அந்த அதுக்கப்புறமா ஒன்று பண்றா பத்தியா அதெல்லாம் வந்து 50-50 தான்ற மாதிரி சொன்னா. அதுக்குமே அதாவது பார்வதிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதுலயும் கம்மியான பாயிண்ட்லாம் வந்து சொல்லிட்டாருன்னா சந்தோஷம் தாங்க மாட்டுது. ஆனா இந்த வீட்டில் முழுக்க ஒரு ஃபேக்கா கேமுக்காக மட்டுமே எல்லா வேலையும் அந்த புள்ள பாதிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதுக்கே தெரியல போல இருக்கு. 50-50 கூட கொடுக்கலாம்.
இதுல கடைசியில் அங்க எங்கன்னு சுத்திட்டு நான் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் கூட ஒரு 90-95% சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மனுஷன் 50-50 தான் சொன்னாப்ல. அதுக்கு என்ன பார்த்து 15 அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் வேற படுறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்த நாள்ல இருந்து முழுக்க ஃபேக்கா சண்டை போட்டா மட்டுமே தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாப்ல சண்டை போடுறது, அப்புறம் லவ் கண்டென்ட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியும் தெரிஞ்சுட்டு லவ் கண்டென்ட் பண்றது, லவ் கேம் வச்சு பண்றதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கேட்டா வீட்டில் இருக்கிற 50 பேரும் ஃபேக்கா இருக்காங்களா, இவங்க தான் வந்து ஒரிஜினலா இருக்காங்க சொல்லிட்டு அவங்களே வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. பாரு 50-50 மச்சி. ஐயோ என்னடா 50-50 சொல்லிட்டு. அப்புறம் டிக்கெட் ஃபினாலியோட டாஸ்க் 7 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குவிஸ் கேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்டிவிட்டி ரூம்ல எல்லாருமே ரவுண்டா உட்காந்துப்பாங்க, எல்லாருக்குமே சர்டன் காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நடுவில் ஒரு பவுல் இருக்கும், அந்த பவுல்ல வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஒருத்தர் ஒரு பேப்பரை எடுத்து அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே கேட்கலாம். ஒருவேளை ஆன்சர் தெரியல அப்படிங்கும்போது அந்த பேப்பரை அவங்க உள்ளேயும் போட்டுடலாம், இல்ல மூஞ்சி தெரிஞ்ச மாதிரி கம்பீரமா வச்சுட்டு நம்ம கேட்கவும் செய்யலாம். ஒவ்வொருத்தட்டியா கேட்கிறோம், நிறைய பேர் வந்து ஆன்சர் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த 4 பேருடைய காயின் நம்ம வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாருமே சேலஞ்ச் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காயினை வச்சுக்கலாம். ஒருவேளை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த கரெக்டான ஆன்சரை சொல்லணும். அப்படி கரெக்டான ஆன்சர் சொல்லலைன்னா நம்ம அந்த கேமை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிடும். ஒருவேளை கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டோம் அப்படின்னா யாரு சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்க இந்த கேமை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி காயின் முடிஞ்சிட்டாலும் அவங்களும் இந்த கேமை விட்டு வெளியே போயிடுவாங்க. இதுதான் ரூல். காயின்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க கேம்ல இருப்பீங்க. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவுட் ஆறவங்களுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ், கடைசி அவுட் ஆறவங்களுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா நேத்து தெரியாம அப்படி சொல்லிட்டேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கரெக்டா அதை மட்டும் கேப்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போட்டு 50 பேர் என்ன வந்து கலாய்ச்சி தள்ளிட்டீங்க. நானே அதுக்கப்புறமா தான் போய் பார்த்தேன். எனக்கே அதை பார்க்கும்போது குபீர் தான் திருப்பி வந்துச்சு, என்னடா இப்படி வளரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இன்னைக்கு நான் கரெக்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவுட் ஆறவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட், கடைசி அவுட் ஆறவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? சொல்லி பிடிச்சாச்சு. ஆக்சுவலா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபன்னா ஜாலியா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலாம் கேட்கும்போது குபீர்னு சிரிப்பா தான் வந்துச்சு. அண்ட் இதுல வந்து மொத்தமா 2 ரவுண்ட் வந்து நடத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அரோரா தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அரோரா தான் வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அரோராக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அரோரா வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபன்னான ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவங்க சொன்ன பதில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட நம்ம கானா வினோத் களத்துல இறங்கி ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணாரு பாருங்க. பிக் பாஸ் வீடே குலுங்கி சிரிச்சிருச்சு. அதாவது கானா வினோத்துக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டாப்புல எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கண்ட்ரி பேர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடத்துல கானா வினோத்துக்கு சேலஞ்ச் பண்ணி ஆன்சர் கேட்டா தாய்லாந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு வீட்டில் இருக்கிற 50 பேரும் குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பிக் பாஸே கொஞ்சம் டைப் கொடுக்கடா, நானும் சிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே கடந்து சிரிச்சிட்டு இருக்காப்ல. கடத்துல வந்து வினோத் கிட்ட ஏன்பா அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் நிறைய வந்து கோவில்லாம் இருந்துச்சுல அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே கடைச்சிட்டு இருந்தாப்ல. இதுல வேற சாண்ட்ரா திவ்யாலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மனுஷன் ஹாப்பியா இருந்த கண்ட்ரி பெற சொல்லியிருப்பாரு போல அப்படின்னு. அங்க எத்தனை கோயில்கள் இருக்கு வினோத் சொல்லு. இப்போ வரைக்கும் மொத்தமா 7 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா சபரி தான் வந்து லீடிங்ல இருக்காப்ல 42 பாயிண்ட்ஸோட. அண்ட் அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் அரோரா 2 பேருமே 39 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா சபரிக்கு உங்களுக்கு வெறும் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸே இருக்குது. அண்ட் அவங்களுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது பார்வதி வந்து 37 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் விக்ரம் அண்ட் சுபிக்ஷா 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க, 35 பாயிண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததா திவ்யா வந்து 31 பாயிண்ட்ஸ், கமருதீன் வந்து 32 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கடைசியா வினோத் வந்து 25 பாயிண்ட்ஸ்ல இருக்காப்ல. இதுல வந்து வினோத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. பட் மத்த எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு மூலையில இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அடுத்த டாஸ்க்ல வந்து கொடுக்குறாப்ல. ஏன்னா இதுதான் கடைசி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம கடைசி 3 பிளேசஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 பிளேசஸ்க்கு எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாரு. அதாவது 7 பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு +1 8 பாயிண்ட், 8வது பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு +2 10 பாயிண்ட்ஸ், 9th பிளேஸ்ல வரவங்களுக்கு வந்து +3 அதாவது 12 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 9வது நபருக்கு 9 + 3 12. டாஸ்க் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீசன் 1ல வச்சாங்க இல்லையா, அதே கார் டாஸ்க் தான். கார்டன் ஏரியால ஒரு கார் நிக்கும், பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே எல்லாரும் குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த கார்ல வந்து ஏறி உட்கார்ந்துக்கணும். கடைசி வரைக்கும் காரை விட்டு யாரு இறங்காம அந்த காருக்குள்ளே இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். எவ்வளவு நேரம் உட்கார போறீங்க? அப்புறமா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. எல்லாரும் குடுக்குடுன்னு ஓடி வந்து அந்த கார்ல ஏறிட்டாங்க. அந்த காரே இத்தனுண்டு கார் தான், அதுக்குள்ள 9 பேர் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. திவ்யாலாம் ஃப்ரண்ட் சீட்ல ஏறிருக்காங்க. அதுக்கு மேல அரோரா ஏறி அவங்க மேலேயே படுத்து கிடக்குறாங்க. பார்வதி எல்லாம் குழி தோண்டி உள்ளே போச்சு விட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஒரு குதர்க்கமான டிசைன்ல படுத்து கிடந்தாப்ல.
இருந்தாப்ல. இந்த காருக்கு பின்னாடி பொம்மைலாம் வைப்பாங்க தெரியுமா, ஸ்மைலி பொம்மை, அந்த மாதிரி மனுஷன் வந்து படுத்து கிடந்தாப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அப்பயுமே வந்துட்டு கமதினும் பார்வதியும் கடந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னே விக்ரமே கடுப்பா, ஏன்டா இந்த டாஸ்க்ல கூட 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி சர்வை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குமே விக்ரம் கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. பிக் பாஸே வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல, ஆமா கொஞ்சம் ரைட் எடுக்க லெஃப்ட் எடுக்கன்னு சொல்லி ட்ரிப்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து ஸ்டார்ட். இப்படி ஆரம்பிச்ச உடனே கமர்தீன் பார்த்துட்டு இருந்தாப்ல. ஏன்னா ஆல்ரெடி சாண்ட்ரா மேல பயங்கரமான வன்மம் காண்டெல்லாம் இருக்கத்தானே செஞ்சிச்சு. பார்வதியோட சேர்ந்து கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு அப்படியே வம்புலுக்கு ஆரம்பிச்சாப்ல. நீங்க போடுறீங்க பிளான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. பார்வதியும் கூட சேர்ந்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் பேசாதடா, வேணாண்டா, எனக்கு எமோஷனலா சப்போர்ட் கொடுத்துருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்த பார்வதி இப்போ திடீர்னு அப்படியே பல்ட்டி அடிச்சு கமர்தீனோட சேர்ந்து சாண்ட்ரா வந்து ட்ரிகர் பண்றதுக்கு அவங்களுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ கமர்தீன் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறாப்ல. உடனே சாண்ட்ரா வந்து நீ காமருதின்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதை கேட்டு காருக்குள்ள இருக்கிற 50 பேர் கடந்து குலுங்கி சிரிச்சிட்டு இருந்தாங்க. உடனே கமர்தீன் நான் ஏன் காமருதின் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆமா இந்த வீட்லயே உனக்கு தான் காம அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இதுல கமர்தீன் ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வார்த்தையை விட்டது இல்லையாமா. அவங்க வந்து காமருதின் உனக்கு காம அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பத்தியா வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்பதான் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி கெக்கமும் சிரிச்சுக்கிறாங்க. அவங்களாச்சும் ஒரு தடவை சொன்னாங்க. உடனே பார்வதி என்ன சொன்னாங்க அக்கா என்ன சொன்னாங்க, காமருதினா அப்படிங்கிற மாதிரி கேட்டு 2 பேரும் பல்ல காமிச்சிக்கிறாங்க. டேய் உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொல்றன்னு ஒண்ணுமே கிடையாதடா, ஏன்னா காமருதின்னு சொல்றாங்க, அதையே வந்துட்டு ஜாலியா கேட்டு 2 பேரும் சிரிக்கிற செய்திகளடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் வெளியே சிரிச்சுக்கிட்டாலும் உள்ள வந்து பயங்கரமா எரியுது அப்படிங்கிறது நல்லாவே தான் தெரியுது. ஏன்னா இந்த மேட்டர்லாம் ஷேர் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? பார்வதி தான் வந்துட்டு நம்ம சாண்ட்ரா கிட்டே ஷேர் பண்ணிருக்காங்க போல இருக்கு பல விஷயத்தை. இந்த பர்சனலா பேசும்போது அதுல ஒண்ணு வந்து உள்ள வச்சு இந்த ஜெயிலுக்குள்ள போயிருந்தாங்க இல்லையா 2 பேரும், அப்ப 2 பேரும் கிஸ் அடிச்சிட்டாங்கன்றதெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதை சாண்ட்ரா எடுத்து வெளியே சொல்லிட்டாங்க. ஆமா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கல்ல, அதனால தான் காமருதின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்ப நீங்க காது தொடர்ந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கமருதின்னு சொன்ன உடனே நீ போ உனக்கு தானே காம அதிகம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கலாய்ச்சி விட்டாங்க. திறந்து போக வேண்டியதான் வெளியே, நீ போங்க உங்களுக்கு தானே ஜாஸ்தி. கமருதீன் சாண்ட்ராவை வம்பிழுக்கிறாப்ல. அதனால சாண்ட்ரா வந்து பதிலுக்கு பேசுறாங்க. இது இவங்க 2 பேருக்கு உண்டான பிரச்சனை. இதுல பார்வதி உள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மத்த ஹவுஸ்மேட்ஸ் யாருமே இன்வால்வ் ஆகல. பட் இருந்தாலும் ஏழவரை எப்படி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க உள்ள வராங்களாமா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது மட்டும் சாண்ட்ரா தேவைப்பட்டாங்க, எமோஷனல் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்க்கிலேயே பேச தெரிஞ்சு கமருதீனை பத்தியே சாண்ட்ரா கிட்ட போயிட்டு கழுவி ஊத்தவும் தெரிஞ்சு. ஆனா இப்ப பேட்சப் ஆனதுக்கு அப்புறம் ஏழவரை பத்தி நீ எப்படி பேசலாம், ஏன் முன்னாடியே பேசுங்க, நீ பேசினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கமருதீனோட சேர்ந்துட்டு இவங்களும் வந்துட்டு சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து பொறுக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்வதி கமருதீன் பண்ற பல விஷயத்தெல்லாம் பார்த்து நமக்கு வந்து பயங்கரமான கோவம்லாம் வரதான் செஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே இப்படிதான், இவங்க 2 பேரும் திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. திருந்தாத ஜென்மங்கள் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்னா பார்வதி கமருதீன் சொல்லி காமிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே சலிச்சு போய் கடந்து வந்துட்டோம் இல்லையா. அதான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை பண்ண டார்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது இவங்க எவ்வளவு கீழ்த்தரத்துக்கு அடிமட்டத்துக்கு வரைக்கும் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் கமருதீனாச்சு சாண்ட்ரா கூட சண்டை ஓகே, ஆனா பார்வதிலாம் யோசிச்சு பாருங்களேன், சாண்ட்ரா கூட இருந்துட்டு இப்போ சாண்ட்ராட்ட இருந்து வெளியே வந்து கமருதீனோட சேர்ந்து சாண்ட்ரா போட்டு ஸ்கேம்ட்ரா அது இதுன்னு சொல்லிட்டு வாயில வரதெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியவே இல்லை. இப்படிப்பட்ட பிறவிகள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அதிகபட்ச தண்டனையே. அவளுக்கு தெரியல. இதுல வர கமருதீன் சம்பந்தமே இல்லாம பிரஜனெல்லாம் இழுத்து கொண்டு வராப்ல. பிரஜன் வீட்டுல இருந்தாப்ல, அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார்ல. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மடியில படுத்துக்கிறது கூட அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இவங்க 2 பேரும் மடியில படுத்து முடங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுலயே அவங்களுடைய கேரக்டர்லாம் என்னன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. சாண்ட்ரா பத்தி பேசுறதுன்னா சாண்ட்ரா பத்தி டைரக்டா பேசிட்டு போயிடலாம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம பிரஜனெல்லாம் இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வர ரொம்ப கேவலமான மோசமான கேரக்டர் சொல்லிட்டு துப்பலாம் செய்றாரு. கேவலமான மோசமான கேரக்டர். இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல பண்ண லீலைகளுக்கும் வேலைகளுக்கும் வெளியே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் காரி துப்பி முடிச்சாச்சு. இப்ப கடைசில கமருதீன் காரி துப்புறாராம். முதல்ல நீங்க 2 பேரும் பார்த்து காரி துப்பிக்கோங்கடா. ஏன்னா அந்த அளவுக்கு கவர் போட்டு பேசலாமான்ற அளவுக்கு பேசுனீங்க, கையில எழுதி காமிச்சீங்க, ஜெயில நீங்க பண்ணாத லீலைகள் கிடையாதுன்ற மாதிரி பண்ணீங்க. டோருக்கு பின்னாடி போய் என்ன பண்ணீங்க, இந்த வீட்டுல நாய் குலைச்சின்ற வரைக்கும் என்னென்ன கர்மம்லாம் பண்ண முடியுமோ. அது நேஷனல் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய எவ்வளவு பெரிய ஷோ, இத்தனை கேமரா இருக்கு, வெளியே ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியே பார்த்துட்டு இருப்பாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம இந்த அளவுக்கு இறங்கி கீழ்த்தரமான வேலைகள்லாம் நீங்க பார்த்துட்டு எப்படிடா வெக்கமே இல்லாம நீங்க காடி துப்புறீங்க.
யாரோ ஒருத்தர் அங்க போறீங்களா இதுக்கு முன்னாடி துப்புனார் இல்லையா, இதுக்கப்புறம் காரி மூஞ்சிலே துப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா கடுப்பாய் எங்க துப்புனா பார்ப்போம், தைரியம் இருந்தா துப்புனா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ துப்புடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாப்ல சாண்ட்ரா அக்கா. சாண்ட்ரா இப்ப டி வரைக்கும் இறங்கி வந்துட்டாப்ல, நல்ல மரியாதை தெரிஞ்ச மனுஷனா இருக்காப்ல. இதுல வர என்ன பார்த்து இதுக்கு காமருதின்னு சொன்ன, அவளை பார்த்து இதுக்கு பொறுக்கி பாருன்னு சொன்னு சொல்லிட்டு கேள்வி வேற. ஏன்னா நீ பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையை மட்டும் முடிச்சு இவர் கேள்வி கேட்கிறாராமா. இதுல வர அவங்க சாண்ட்ராவே சொல்லிட்டாங்க, அது நான் வச்ச பேர் கிடையாது, அவளே வச்சுக்கிட்ட பேர் தான் அப்படின்னு. நாங்க அது விளையாட்டுக்கு பேசணும், அதை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா விளையாட்டுக்கு பொறுக்கி நானா பேசிப்பீங்க, நீ தாண்டி என்ன அவளை பொறுக்கி காமருதின்னு சொன்னால அவளுக்கு அவளே வச்ச பேரு, நான் கிடையாது. இதுக்கு முன்னாடி காமருதின் சாண்ட்ராவுடைய புருஷன் பிரஜன் பேர்லாம் சம்பந்தமே இல்லாம இழுத்து வந்தாப்லையா, இப்ப சாண்ட்ராவுடைய குழந்தைகளை இழுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. 2 புள்ள பெத்தவங்க பேசுற பேச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 புள்ள பெத்தா பேசக்கூடாதா, நீங்க பண்ற கன்றாவியான செயலை எவன் வேணாலும் பேசலாம்டா. 2 குழந்தை பெற்றிருக்காங்க, பேச்ச பாரு அப்படி இருக்கு அசிங்கமா. இதுல சாண்ட்ரா வந்து நீ குழந்தைய பெத்துக்கோ அப்படின்னு, நாங்க பெத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெருமையா வர சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வர காமருதின்னு சொல்றேன், நான் காமம் பண்ணதை நீ பாத்தியான்னு சொல்லியதுக்கு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா செருப்பு பிஞ்சிருன்றாப்ல. அதாவது ஒரு மனுஷனால எவ்வளவு டீசன்சியா பேச முடியுமோ அவ்வளவு டீசன்சியா பேசக்கூடிய ஆள் தான் கமருதீன். ஸ்கேம்ட்ரால ஆரம்பிச்சு செருப்பு பிஞ்சிரும், காரி துப்பிடுவேன், துப்பிறது எல்லா கீழ்த்தரமான செயலையும் வந்து பண்றாங்க. இத்தனைக்கும் இவங்க ரொம்ப ஒழுக்கமான ஆட்களா இருந்துட்டு இதெல்லாம் பேசிட்டா கூட பரவாயில்ல, எவ்வளவு கீழ்த்தரமான செயலெல்லாம் இந்த வீட்டில் பண்ண முடியுமோ அம்புட்டியும் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே சாண்ட்ரா கிட்டேயே போய் இவங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு அதுக்கெல்லாம் தெரிஞ்ச சாண்ட்ரா கிட்டே நான் என்ன காமம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே 2 பேரும் ஜெயிலில் கடந்து கிஸ் அடிச்சு கிடந்து, என்ன ஜெயிலில் அடிச்சதா இல்லை நீங்களே வாயால சொல்லிட்டீங்க, மற்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்றது நீங்களே சொன்னாதான் உண்டு. அதை கேட்கணுமாடா, ஏன்டா வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தாங்களடா, கையில எழுதி காமிக்கிற 2 பேர் கவர் போட்டு பேசலாமான்னு நீங்க பேசின வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான செயல். அவளுக்கு மட்டும் அப்படி என்ன காமமா பண்ணேன்னு சொல்லி வாய் கூசாம கேட்டா இதுக்கு என்னன்னு சொல்றது, உனக்குனே தனியா ஒரு குறும்படம் போட்டோன்னு வைங்க சன்னி சிரிச்சு போயிடும். காமம் பண்ணிட்டு இருக்க நீ பாத்தியா காமம் பண்ணத, செருப்பு பிஞ்சிரும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன் பேசுறதெல்லாம் கேட்டு வீட்டுல கவியில கடுப்பா இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதடா, டீசெண்டா பேசுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா உயிருக்கு உயிரா லவ் பண்ணக்கூடிய பார்வதி வந்து ஏன் உங்களுக்கு வந்து ஸ்கேம்ட்ரா பேசுறது மட்டும் கேட்க மாட்டேதா, கமருதீன் பேசுறது மட்டும் தான் கேக்குதா, ஏன் நீங்க எங்களை மட்டும் சொல்றீங்க அவங்களையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசுறதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பத்தி பேசுறீங்க, என்ன காம் பண்றேன்றாங்க. அதுக்கப்புறம் நான் காமருதீன் நிப்படவே இல்லையே, வாயில இருந்து அவருடைய சொற்பொழிவு எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆலி மூஞ்சியும் பாரு தூ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி துப்புவான்னு சொல்லி கேட்டிருந்தால இப்ப துப்பலாம் செய்யறாப்புல, டிராமா போடுற நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தை விட்டுறேன். சபரிக்கே டென்ஷன் ஆச்சு, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அமைதியா இருக்கடா, ஏன்னா அது மாதிரி வார்த்தையை விடுறீங்க, கண்டசன்ஸ் மாதிரி நடந்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசி வரைக்கும் 2 பேரும் அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு அடங்கவே மாட்டாங்க. யாரு முதல்ல ஒருத்தவங்க 2 பேரும் பேசுறத வச்சு பேசுனது யாரு முதல்ல? அதுக்கப்புறமா கமருதீன் எக்கச்சக்கமான வார்த்தைகளை சாண்ட்ரா மேல அள்ளி கொட்டிக்கிட்டு தான் இருக்காப்புல. என்ன வயசாது இவளுக்கு எல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து சபரியே பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு ஏன்டா அது மாதிரிலாம் பேசிட்டு 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சபரி சொன்னாலுமே அவளுக்கு என்ன வயசாகுது அமைதியா இருக்க சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். வயசு எல்லாம் உனக்கு தெரியல அப்ப இருக்கிற அவை பண்ணி பேசுறது கேட்டா ஆமா வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறா, அப்ப இப்படிதான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து அதாவது எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி வந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து பேசிட்டு இருக்காப்புல. அதுக்கு வந்து கூட பார்வதியும் சேர்த்துக்கிட்டு ஆமா ஆமா இவ அப்படி பேசுறாள் யார் ஆரம்பிக்கிறா, 2 பேருமே முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சாண்ட்ரா ஒரு பக்கம் அமைதியானாலும் கடைசி வரைக்கும் 2 பேரும் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆலி மூஞ்சியும் பாரு பைத்தியம் லூசு கர்மந்தம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கும் ஒரு வார்த்தை விட்டு வைக்காம எல்லாத்தையும் கொப்பிக்கிறாப்ல. நீ போடி எல்லாருமே கத்துனாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. சாண்ட்ராவுமே அமைதியா இருந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து பாட்டெல்லாம் பாட்டுருந்தாங்க. அப்போ கூட விடாம மறுபடியும் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வீங்க நீங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சாப்புல. நான் காமருதின்னு சொல்லுவேன், எதனால அப்படி சொல்வீங்கன்னா நீங்க பாத்துருக்கீங்களா, நான் பாத்திருக்கேன், என்ன பாத்தீங்க நீங்க ஜெயில கிஸ் அடிச்சதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. உடனே அது கூட நான் வந்து காதலிக்கும் பெண்ணை கிஸ் அடிச்சா கூட என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஏண்டா இதெல்லாம் வாவிடா நீ விஷயத்துக்கு வந்து கிஸ் அடிப்ப எல்லாத்தையும் பண்ணுவேன்றது கேண்டா இவ்வளவு கேமரா இருக்கு இவ்வளவு பெரிய ஷோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறாங்க, உனக்கு வெளியே ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கன்றத வாய்க்கிலேயே சொல்றேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓட்டு போடாம போயிருவாங்க, அதனால பேட் டச் பண்ணலன்றத வாய்க்கிலேயே போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் அப்படி பண்றதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்டுட்டு இருக்காராமா. இதுமாவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், நீ யாரு கேட்கறதுக்கு. அண்ட் சாண்ட்ராவும் பல இடங்கள்ல வந்து பேசாம அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் வந்து அது அப்படி அமைதியா இருக்கிற வழியே போரு அமைதியா இருக்கலாம் அப்படின்ட்டு கையும் வந்து ஓங்கிட்டாப்ல. என்ன அடிக்க மட்டும் தான் செய்யல, அசிங்கமா பேசிட்டாரு, கேவலமா பேசியாச்சு, என்னென்னலாம் சொல்லணுமோ அவர் புருஷன்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் இழுத்தாச்சு, இப்போ அடிக்கவும் போயாச்சு. இதுக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டா கமருதீன் அப்படின்னா பெருசா பண்ணிட்டாரு, ஏன்னா அப்ரிசியேஷன் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா வேணா வீக்கெண்ட் எபிசோட்ல நடத்துவாங்களே தவிர்த்து ரெட் கார்டோ எல்லோ கார்டோ இல்ல எவிக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. வீட்ல போய் பேசுடா இதெல்லாம் அவ்வளவுதான். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நீ அடிப்பியா இதுல வர பாரதி கேட்கறேன், நான் பர்சனலா ஷேர் பண்ண விஷயத்தை எங்க கொண்டு வந்து போடுறாங்க பத்தியா அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சாண்ட்ரா
சாண்ட்ரா வந்து பர்சனல் விஷயத்தை வெளியே எடுத்து போட்டு அதனால பார்வதி இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட சரி ஏதோ ஒரு நியாயமான ரீசன் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவ்வளவு தூரம் உனக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரு மனுஷிய இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி ஒருத்தனோட சேர்ந்து அடின்னு அடிக்கும் போது யாரா இருந்தாலும் நீ பர்சனலா சொல்லியிருந்தாலும் என்ன காமத்தை பார்த்த என்னத்தை காமத்தை பார்த்தனா இதுதான் பார்த்தேன்னு சொல்லதான் செய்வாங்க. அதனால தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அது ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்களாமா. என்னமோ நீங்க பண்ணாதே பேசிருக்காங்க, நீங்க பண்ணதை நீயே தான் வந்து ஷோல சொல்லியிருக்க, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வேற வந்து குழந்தைங்களை எடுத்து பேசணும், ஏன் குழந்தைங்கன்னு சொல்லி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கேட்ட உடனே பாத்தியா நம்ம ஒரு பாயிண்ட் கேட்டா அவங்க இன்னொரு பாயிண்ட் இழுத்து வராங்க. இதுல வேற கமர்தின் ஒரு சூப்பரான பாயிண்ட் பிடிக்கிறாமா. உங்க குழந்தைக்கு லைஃப் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த குழந்தைக்கும் வந்து அவங்க அம்மா பெத்து தானே வளர்த்துருக்காங்க, அப்ப இந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா போனா மட்டும் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுக்காப்புல. அதாவது நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் சொல்ல முடியும். நீங்க ஒழுக்கமா இருந்துட்டு பாத்தியா ஒழுக்கமா இருந்த ரெண்டு பேரும் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டாலும் பரவாயில்ல. எப்படிடா கொஞ்சம் கூட வெக்கமான ஜூடி சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம வாய் கூசாம இதெல்லாம் கேக்குறீங்கன்னு சத்தியமா புரியவே மாட்டுது. நான் இந்த பாயிண்ட் சொன்னோனே அவங்க வந்து அவங்க குழந்தைங்க பாயிண்ட் எடுக்கிறாங்களா. இதுல வந்து விக்ரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாப்ல. அப்பயுமே பார்வதி வந்து நாங்க எதுக்கு அமைதியா இருக்கோம், நாங்களும் அமைதியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எகிரிட்டு இருந்தாங்க. டேய் நான் கீழே இறங்க போறேன், அதனால அனௌன்ஸ் பண்ண போறேன், அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கடான்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்தாங்க. விக்ரமால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கீழே இறங்கி படுக்கவே செஞ்சாப்ல. இதுல வர இந்த உத்தமர் கமருதீன் பேசுற பேச்சு இருக்கு பாருங்க. இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பேசிட்டு இதுல வர பிரஜனை நான் வீட்டுக்குள்ள வந்து எப்படியும் கேட்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரஜனை நான் வந்து கேட்டாலுமே நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு நானே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா நான் பண்ண தப்ப கேள்வி கேட்கறதுக்கு இவங்க யாருங்கிற ஒரு நியாயமான கேள்வியை ஒரு கேட்பாராமா. நீ கேளுடி நீ கேளு. அந்த மனுஷனை இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போதெல்லாம் பேப்பர் ரோடின்னு சொல்லிட்டு பல பேர் கலாய்ச்சிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சுக்கு அந்த மனுஷன் வந்து உங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு நாக்க போடுகிற மாதிரி இந்த ஷோலையே கேட்கணும். அதுக்கு அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சப்போர்ட் வருதுன்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சு, அவன் என் மேலேயும் தப்பு தான், கண்டிப்பா நான் ஒத்துப்பானா. ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இதுக்கு அடுத்ததா பார்வதி ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க பாருங்க. அதெல்லாம் என்ன சொல்றதுனே சத்தியமா தெரியல. எனக்குலாம் அப்படியே பிபி ஏறிடுச்சு. கதவை திறந்து சாண்ட்ராவை வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க. கமருதீன் அட்லீஸ்ட் இந்த இடத்துலயே வேணான்னு சொல்வாருன்னு சொல்லி பார்த்தா அவரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாரு. அங்க உள்ள இருக்கிற 50 பேரும் கத்துறாங்க, வேணாம் பார்வதி கமருதீன் நீங்க ரெண்டு பேரும் பண்றது தப்பு, அவங்களாம் டயர்டாகி வெளியே போட்டு விட்டுருங்க விட்டுருங்கன்னு 50 பேரும் கத்துறாங்க. அப்ப கூட ரெண்டு பேரும் கேட்காம நேத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணீங்கல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணா ஒரு ஸ்ட்ராட்டஜினா இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. இது பண்றாங்க. திவ்யாலாம் வந்து சாண்ட்ரா வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஹோல்ட் பண்றாங்க. அதை மீறி திறந்து பார்த்தாங்க, வரல. கமருதீன் வெளியே போய் டோரை திறந்து விடுறாப்புல. அப்பயுமே சாண்ட்ரா வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி காலை வச்சு மிதிச்சு சாண்ட்ராவை வெளியே தள்ளுறாங்க. அதாவது இவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஜென்மங்கள்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. அது இவங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் கமருதீனையும் காமிச்சு விட்டு போயிடலாம் போலுக்கு அவ்வளவு மோசமா செயல்படுறாங்க. இதுல வந்து அவங்க கீழே படுத்து கிடக்குறாங்க. அப்ப கூட அந்த டோரை மூடுறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா மேல அடிக்கிறாங்க. ஸ்டக் ஆகுது. அப்போதே தெரிய வேணாமா யார் மேலேயாச்சும் படுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேதான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதோட சபரி வந்து அவன் மேல படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அப்ப கூட நேத்தெல்லாம் நீங்க சேர்ந்து பண்ணீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரியலையா, நான் பண்ணது உங்களுக்கு தெரியுமா, நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே தள்ளி அவங்க கீழே கிடக்குறாங்க. அவங்க மேல அடிச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சபரிலாம் டென்ஷன் ஆயிட்டாப்ல, ஏன்டா இவ்வளவு கேவலமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதா, நீங்க எல்லாம் நேத்து பண்ணும்போது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல வர கமருதீன் பக்கத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து நீங்க பண்ணீங்களா, நேத்து நீங்க பண்ணீங்க, இன்னும் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் சபரியை பிடிக்கும் போது கமருதீனும் சேர்ந்து தான் பிடிச்சாப்ல, பார்வதியும் சேர்த்து தான் பிடிச்சாங்க. ஆனா அப்பெல்லாம் தெரியலையாமா, இப்பதான் உங்களுக்கு தெரியுதாமா. அப்ப வந்து நீ தானே பண்ண, நீ தானே பண்ண, நானும் தான் பண்ணேன், நானும் தான் பண்ணேன், நேத்து பண்ணோம்ல, அப்ப இப்போ பண்ணது கரெக்ட் தான்ன்ற மாதிரி இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண இந்த கேவலமான செயலை இப்ப கூட ஜஸ்டிஃபை பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல பார்வதி வந்து கோவமா மூஞ்சி வச்சுக்கிறாங்களாமா. அந்த மூஞ்சை பார்க்கும்போது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் வேற அவங்க கீழே படுத்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நல்லா ட்ராமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஓர்ச்சாலாம் தள்ளி விடலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டுருக்காங்க. ஏன்டா காலை வச்சு மிதிச்சு தள்ளி வெளியே தள்ளி விட்டுட்டு டோரை வச்சு அடிச்சுட்டு நாங்கள் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் எதுவும் பண்ணலை, லைட்டாக தான் இறங்கிக்கோங்கன்னு சொன்னோம், அவங்களே இறங்கிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து அண்ட் சாண்ட்ராக்கு ஃபிக்ஸ் வந்தது பார்த்து கேமாவது மண்ணாவது போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சபரி ஒரு பக்கம் இறங்கிட்டாப்புல, கானா வினோத்துமே ஒரு பக்கம் இறங்கி வந்து பார்க்க ஆரம்பிச்சு. அப்ப கூட பாருங்க அரோராலாம் வந்து கதவு திறந்து தான் இருக்கு. இத்தனைக்கு சபரி வந்து நீ இறங்கிறாதடா உள்ள இருடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராப்ல. பட் இருந்தாலும் மனிதாபிமானம் ஒன்று இருக்குல்ல, கீழே ஒருத்தவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரோராலாம் பயங்கரமா மனிதாபிமானம் சொல்லிட்டு பேசக்கூடிய ஆள் தானே, இறங்கி வந்து பார்க்கலாம்ல. அப்போ கூட அங்க இருந்துகிட்டே அழுதுகிட்டே எட்டி பார்த்துட்டாங்களாம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட உனக்கு கேம் தான் முக்கியம்னு தோணுதான்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. சரி ரைட், அவங்க ஒரு பக்கம் விட்டுட்டானா இந்த சபரியும் வினோத் வந்து உண்மையிலேயே இந்த டாஸ்க்ல இருந்து அவங்க அவுட் ஆகி வெளியே வந்தாலும் மக்களுடைய மனசை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் எங்களுக்கு தேவை கிடையாது.
கீழே ஒரு ஆள் துடிச்சிட்டு கிடக்குறாங்க, நாங்கள் அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இறங்கினாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர் மட்டும் கிடையாது, இந்த சீசனோட வின்னரே அவங்க 2 பேர் தான்ற மாதிரி தான் எனக்கு அந்த சிச்சுவேஷனில் வந்து தோணுச்சு. 2 பேரும் அவங்க சாண்ட்ராவை தூக்கிட்டு உள்ளே போனாங்க. டாக்டர்ஸே அங்கேருந்து வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க, வந்து சாண்ட்ராவை தூக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ கூட இவங்க வந்துட்டு கொஞ்சமாச்சு பதட்டமாவாங்க, நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கே, தூக்கிட்டு போயிருக்காங்களே, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தா எந்த குற்ற உணர்ச்சிகளுக்கு இருக்காது. நாங்க பண்ணது கரெக்ட் தான்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனா ஆடியன்ஸா நமக்கு எந்த அளவுக்கு வெறி வந்துச்சோ அந்த வெறியை நம்ம எல்லாருமா சேர்ந்து திவ்யாக்குள்ள அமுச்சு விட்டு கத்துமா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டா எப்படி கத்திருப்பாங்களோ அந்த மாதிரி பார்வதி மூஞ்சிக்கிட்ட போய் கத்துனாங்க பாருங்க. உண்மையிலேயே பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. கத்துல பார்வதி மூஞ்சே மாறி போச்சு. என்ன பேசு பார்ப்போம், நீ பேசிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கத்து அதாவது அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸை போட்டு கத்துனாங்க பாருங்க. உண்மையிலேயே நம்மளுடைய வாய்ஸா நமக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஆதங்கம், ஒரு வெறி, எல்லாமே அந்த வெறியை நம்ம சார்பா வந்து திவ்யா அந்த சைடில் கத்துனாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கூட பார்வதி அடங்குனாங்கன்னு சொல்லி கேட்டா அடங்கிடுவாங்களா? ஏதோ ஒரு கோவத்துல 2 பேரும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க, அதனால உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, அவங்க மெடிக்கல் வரைக்கும் போயிருக்காங்க. உள்ள இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க, எல்லாரும் கத்திருக்காங்க. அதனாலயாச்சும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட ஓரளவுக்கு யோசிச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் பார்வதி மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்னொரு எபிசோட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லைவ்ல பார்த்தா திவ்யா கத்துறாங்க இல்லையா, திவ்யாவை வெறுப்பேத்துறதுக்கு திவ்யா மூஞ்சிக்கு நேரம் காலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. காலை வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு. முடி மேல படாம இந்த பார்வதி கமர்திலாம் சத்தியமா என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம இந்த அளவுக்கு ஆதங்கப்படுறோம், இவ்வளவு தூரம் கோவப்படுறோம், உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கத்துறாங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எங்கேயாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்டா 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. இப்பயுமே வீக்கெண்ட் எபிசோட்ல தலைவர் வருவாரா, கேள்வி கேட்பாரா, எவிக்ஷன் பண்ணுவாரா, கார்டை காட்டுவாரா, இல்ல ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன். இந்த மைக் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கும் போது மைக்கை கழட்டிட்டு உட்காருங்க, 2 பேரும் அமைதியா உட்காருங்க, ஜாலியா உட்காருங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்க, நான் இவங்ககிட்டலாம் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம தப்பு பண்ண 2 பேரும் விட்டு 50 பேரும் விட்டு அடிச்சிட்டு இருந்தாரா. அதே மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் எபிசோடு இருக்க போகுது. அதை நம்ம எதிர்பார்த்து நம்ம ஏமாற வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். இவங்க 2 பேரும் எவிக் பண்ணி வெளியே அமிச்சா மட்டும்தான் இந்த ஷோக்கு, இந்த பிக் பாஸுக்கு, இந்த சீசனுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கும். அதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், பண்ணலன்னா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாதுன்ற லெவலில் தான் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க ரெட் கார்டு கொடுத்தா அவங்க 2 பேர் வாழ்க்கையை கூட அழிக்க வேணாம், ஆனா அட்லீஸ்ட் எவிக்ஷன் பண்ணி வச்சு வெளியே அனுப்புங்கன்றது தான் நம்மளுடைய ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதையாச்சும் பண்றாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ரா எவிக்ட் ஆகி வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இந்த ஒரு ரீசனுக்காக வச்சு சாண்ட்ரா வீட்டுக்குள்ள இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள், முக்கியமா கமர்தீன் வீட்டுக்குள்ள இருக்கணும். பிரஜன் வீட்டுக்குள்ள வந்து நாக்க புடுங்குற மாதிரி வச்சு செய்யணும். அதை நம்ம உட்காந்து பார்க்கணும். அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் வேறபடி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டியாச்சு, கொந்தளிச்சாச்சு. வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன இருக்கு எதுன்றதை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய கருத்து என்ன, 2 பேரும் பண்ண நடவடிக்கையுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கடைசியாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.